ஒருவேளை நம்ம விரும்பத்தக்க ஒரு மனிதன் தான், ஆனால் அவன் தேவனால் அருளப்படாதவன். நம்ம விரும்பத்தக்க பணம் தான், அது தேவனால் அருளப்படாதது. நம்ம விரும்பத்தக்க ஒரு பிசினஸ், அது தேவனால் அருளப்படாது. தெளிவா சொல்லுகிறேன், ஆமென். பார்வைக்கு கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்த சோதோம் சாபத்தீடான ஒன்றாதான் இருந்துச்சு. தெளிவா சொல்றேன், நம்முடையதல்லாததை, தெய்வம் நமக்கு அருளாத ஒன்றை உன் எல்லைக்குள், நம்முடைய வாழ்வின் எல்லைக்குள், நம்முடைய குடும்பத்தின் எல்லைக்குள், தனிநபர் வாழ்வின் எல்லைக்குள், அது எவ்வளவு ஆசீர்வாதமான ஒன்றாயிருந்தாலும் அதை நுழைய விடாதிருங்கள். அது அங்க இருக்கும்போது ஆசீர்வாதம், உங்கள்கிட்ட வந்தா அது சாபமா மாறிடும். அல்லேலூயா.